பேஸுடன் அடுத்ததான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த கூட்டுறவு வங்கி எதுக்கு பயன்படுகிறதுன்னு பார்க்கும்போது, ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ஓன் பை இட்ஸ் customers are member who are farmers, small traders and others. Cooperative banks in India are either urban based or rural based. என்ன சொல்ல வராங்கன்னா, தொழில்களுக்கான நிதிகளை பெரிய இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தொழிலை தொடங்கத்திற்கு பெரிய அளவில் தான் முதலீடு செய்யணும். அதுக்கான தனியாக நம்ம என்ன பார்த்தோம், டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோம். ஆனால் கூட்டுறவு வங்கி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதனுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது அதனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, உள்ள அந்த விவசாயிகள், சிறிய வர்த்தகர்கள் போன்றவர்களுக்கு சொந்தமானது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கஸ்டமருக்கு சொந்தமான பேங்க் எதுன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஏன்னா நம்ம உற்பத்தி இந்த பொருளை விற்பனை செய்கிறோம். எங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேயே என்ன பண்ணுறோம், நம்ம விற்பனை செய்கிறோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலே நம்ம விற்பனை பண்ண பொருள் நம்ம விற்கலாம், இல்லை வாங்கலாம். இந்த அனைத்து விதமான இந்த சிறிய அளவிலான ஒரு உற்பத்தியை இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் செயல்படுகிறது. அதில் என்னென்னா கோஆப்ரேட்டிவ் வங்கி முக்கிய பங்காக கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா ஹேஸ் 3 tier structure: ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்டு லாங் டேர்ம் லோன்ஸ். இது ப்ரொவைட் பண்ணுது. அதாவது குறைந்த கால வட்டியும் நீண்ட கால நிதியும் குறைந்த கால நிதியும் இது வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நெபார்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நெபார்ட் வங்கியும் இதுக்கு முக்கிய கடன் கட்டுப்பாட்டையும் கடன் தலைமை அமைப்பாகவும் இது செயல்படுகிறது. நெபார்டு வங்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெபார்டு வங்கி தான் கோஆப்ரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் உடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1983. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. தே ஆர் கண்ட்ரோல் பை போத் ஆர்பிஐ. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆர்பிஐ தான். ஓகேங்களா, இந்த பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆர்பிஐ தான். ஓகேங்களா, இந்த பேங்க்குடைய என்னென்ன பேங்க் இந்த இதனோட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வாஸ் செட் ஆஃப் இன் 1958 அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட், அதாவது இந்தியா லிமிடெட் எப்போனா 1958 நிறுவப்பட்டது. பல மாநிலங்கள் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழே இது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மல்டி ஸ்டேட்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய ஆக்டாக இது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபெக்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை கூட்டுறவு வங்கி தான் அஃபெக்ட். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் என்னன்னா இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபாரின் பேங்க். இந்த ஃபாரின் பேங்க் பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வெளிநாட்டு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில் தான் அந்த வங்கி தொடங்குவாங்க. அதனுடைய கிளைகள் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய கிளைகளாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஃபாரின் பேங்க் சொல்லுவாங்க. ஏன் ஃபாரின் பேங்க் இங்கே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் இருந்து
வெளிநாட்டில் நம்ம தொழில் தொடங்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய மணி வந்து எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? இப்போது எல்லாருமே வந்து இந்திய மணியை யூஸ் பண்ணது கிடையாது. அப்போது ஃபாரினில் ஒரு மணி இருக்கும், கரன்சி இருக்கும். ஃபாரினில் கரன்சி இருக்கும், நோட்டு இருக்கும், காயின் இருக்கும், சம்திங். அந்த டிஃப்ரென்ஸ் வேறு. அந்தந்த கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு நாணயங்கள் பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்தந்த நோட்டு வேறு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு பேங்க்கை வந்து அதோடைய கிளையை வந்து தொடங்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அந்த கிளையை தொடங்கிட்ட உடனே என்ன ஆகுனா, அவங்க வந்து மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மணி வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அதாவது கிரெடிட் பண்ணதுக்கும் டெபிட் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து ஃபாரின் பேங்க்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பேங்க்ஸ் விச் ஹாவ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி அண்டு பிரான்ச்சஸ் இன் இந்தியா ஆர் கால்டு ஃபாரின் பேங்க்ஸ். இதுதான். ஓகேங்களா? வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்க அலுவலகம் இந்தியாவில் அதனுடைய கிளைகள் வந்து இங்கே கொண்டிருக்காங்க. அதுதான் வந்து ஃபாரின் பேங்க்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது மட்டும் எதுனாவே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்னென்ன ஃபாரின் பேங்க் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த யூஎஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் இருக்குது. இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, சில மும்பையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா சில மாநிலங்களில் வந்து இந்த பேங்க் வந்து அதனுடைய கிளைகளாக இது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதேமாதிரி ஃபைக்ஷல்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுன்னா ஃபைக்கல்ஸ் பேங்க்ஸ். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா எங்கே, ஃபாக்லோஸ் பேங்க், அதாவது இங்கிலாந்து வங்கி அப்படின்னு சொல்லுறது, யூகே, இங்கிலாந்து. இது வந்து இங்கிலாந்துடைய வங்கி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்ஸோ பேங்க். டியூட்ஸோ பேங்க் இது வந்து மேற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெர்மனி நாட்டில் வந்து ஜெர்மனி நாட்டுடைய வங்கி. அப்போது ஃபாரின் பேங்க் பார்த்திங்கன்னா இன்னும் சில வங்கிகள்லாம் இருக்குது, சில ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதனுடைய வங்கிகளும் நம்ம நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதனுடைய வங்கிகள் இருக்கும்போது அவங்க நம்ம இண்டஸ்ட்ரியல் தொடங்குறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் ஒரு வங்கி வந்து இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே இருக்குதுன்னா, ஃபாரின்லையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வங்கிகள் இருக்கும். ஃபாரினில் அமெரிக்காலும் சரி, ஜெர்மனிலும் சரி, இங்கிலாந்துலும் சரி, வேறு எந்த கண்ட்ரியெல்லாம் இருந்தாலும் சரி, நம்முடைய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி வங்கிகள் எல்லாம் என்னன்னா வெளிநாட்டிலையும் கிளைகள் இருக்குது. ஆனால் அதனுடைய முழு கண்ட்ரோல் எங்கே இருக்குது? நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதனுடைய அலுவலகம் வந்து எங்கே செயல்படுக்குதுன்னா நம்ம நாட்டில் தான், இந்தியாவில் தான் செயல்படும். இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வெளிநாட்டில் நம்முடைய வங்கியுடைய கிளையை வந்து அங்கே தொடங்குறோம். ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க அங்கே இண்டஸ்ட்ரியல் பண்ணுறாங்கல்ல, தொழில் தொடங்குறாங்கல்ல. அப்போ அந்த தொழில் தொடங்குறதுக்கும் பணத்தை வந்து பரிவர்த்தனை செய்வதற்கும் அங்கே வந்து ஏற்ற உதவியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரின் பேங்க் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து இதனுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் தான். ஓகேங்களா? அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் அதாவது வட்டார கிராம வங்கிகள். இந்த வட்டார கிராம வங்கிகள் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1976 தான் என்ன பண்ணாங்க, இது வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதனுடைய சட்டமாக மத்திய அரசும் அதாவது சென்ட்ரல் பேங்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய வங்கி தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஆர்பிஐ பேங்க் வந்து இங்கே செயல்படுகிறது. ஓகேங்களா? இது ஏன் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்ஆர்பி இஸ் were formed under the Regional Rural Bank Act 1976 jointly by a central government and state government and a sponsor bank அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது கூட்டாக இணைந்து அதாவது மைய அரசும் மாநில அரசும்
கூட்டாக இணைந்து இந்த வங்கியை வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க, அமைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Their share capital is contribute by those sponsors in the ratio. என்ன ரேஷியோ அடிப்படையில்னா 50:15:35 அந்த ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்க, ஷேரை வந்து பிரிச்சுக்காங்க, கேபிட்டல் ரேஷியோ வந்து பிரிச்சுக்காங்க. அப்போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு போகும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோனா 50% போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகும்னா 35% போகும். மீதி இருக்கிற 15% யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் செக்டார்ஸுக்கு போகும். ஓகேங்களா? அப்போது பேங்கிங் செக்டார்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைந்து அதனுடைய கண்ட்ரோலில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த ரூரல் பேங்க் வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா? இது என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஏன் அது இந்த பேங்க் தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, லோ காஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரூரல் ஏரியா. இப்போ ரூரல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமப்புறங்களெல்லாம் ரொம்ப வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும், ஒரு வசதியே இல்லை, பேங்கிங் வசதியே இல்லாமல் சில கிராமங்களெல்லாம் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு ஒரு புதிய வங்கியை வந்து தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் பேங்க், அப்போது மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சேவை செய்யக்கூடிய அளவில் இந்த ரூரல் பேங்க் வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா? அந்த ரூரலுடைய டெவலப்மெண்ட்டை வந்து அந்த எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணணும், ரூரலுடைய எக்கனாமிக் லெவலில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடு சேர்ந்து இந்த ரூரல் பேங்க் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஓகேங்களா? இது என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவன் கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லவன் கிராம பேங்க்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்குது. இதனுடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம பேங்க். இது வந்து திருமங்கலம் மதுரையில் இதனுடைய அலுவலகம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கிராம வங்கி, வள்ளலார் கிராம பேங்க். இது சிதம்பரம் கடலூர் வந்து டிஸ்ட்ரிக்டில் இந்த வங்கிகள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா படுவை பாரதியார் கிராம பேங்க். இது வந்து வில்லியனூர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இந்த பேங்க் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாண்டிச்சேரின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் தானே பாரதியார் பிறந்தார். அதே பாண்டிச்சேரி பேங்க்ல என்ன பண்ணுறாங்க, பாரதியார் கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் பேங்க் கிராம வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்த வங்கிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு பேங்க், சிறப்பு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு பேங்க் அது ஏன் அப்படின்னு தொடங்குறாங்கன்னா, இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம்னு வச்சுக்கேன். அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு உகந்த பேங்காக வந்து செயல்படக்கூடிய வங்கி பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸிம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் பேங்க் தான் எக்ஸிம் பேங்க். இந்த வங்கி தான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். ஓகேவா? எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் பேங்க் தான் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். இது ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1981 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா ஏற்றுமதி இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு வந்து உகந்த ஒரு வங்கி இந்த எக்ஸிம் பேங்க்ஸ் தான். ஓகேங்களா? ட்ரேடிங்கை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும்தான் இந்த வங்கி. எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா வச்சுங்களேன், ட்ரேடர்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய வங்கி வந்து எக்ஸிம் பேங்க் தான். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8th லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லேப் பேங்க்னு தனியாகவே இருக்குது. இதுவும் ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இது ஆகஸ்ட் 1996 வந்து இந்த பேங்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ. ஏன் இந்த பேங்க் வந்து உள்ளூர் பகுதியில் என்ன பண்ணோம்னா, கிராமப்புற சிறு நகரப்புற பகுதிகளில் சிறிய அளவில் என்ன பண்ணுவாங்க, தனியார் வங்கிகளாக உள்ளூர்
பகுதி வங்கிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள், லேப்ஸ் ஆர் ஸ்மால் ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க்ஸ் established in rural and semi-urban areas. Each bank serves two or three adjoining districts only. அதாவது இந்த உள்ளூர் வங்கியில் கிராமப்புற சிறு நகரப்புற வங்கிகளில் சிறிய அளவில் என்ன ஆகும்னா தனியார் வங்கிகளாக இந்த உள்ளூர் வங்கி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வங்கியும் அருகில் உள்ள 2 அல்லது 3 மாவட்டங்களை இணைத்து சேவை செய்யக்கூடிய வங்கி தான் இந்த லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் ஏரியா பேங்க் இதோடைய ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1949 தான். ஏன்னா ரெகுலேஷன் பிரகாரம், ஆர்பிஐ உடைய ரெகுலேஷன் பிரகாரம் தான் இதை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளூர் வங்கிகள் என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது, கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் இது வந்து விஜயவாடா அங்கே இருக்குது. விஜயவாடாவில் இந்த பேங்க் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பீமா ஸ்மூத்ரி லோக்கல் ஏரியா பேங்க் இது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. மகாபூர் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபூர் நகர் தெலுங்கானாவில் இந்த பேங்க் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபத்ரா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட். சுபத்ரா இது வந்து கோல்பூரில் மகாராஷ்டிராவில் இது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இந்த லோக்கல் ஏரியா பேங்க் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்னென்ன அதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கிராமப்புறவுடைய சேமிப்பு திரட்டுதல், அந்த வைப்பு நிதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலைஸ் ரூரல் சேவிங், அக்செப்டிங் டெபாசிட் அண்டு ப்ரொவைடிங் கிரெடிட் டு ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர் to micro and small industries and other unorganized sectors entity. அதாவது சிறிய மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு, மிக சிறிய மற்றும் சிறிய தொழில்களுக்காக, மற்ற அமைப்பு சாரா பிரிவுகளுக்காக கடனை வழங்கக்கூடிய வங்கி எதுனா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் வந்து கொண்டு வராங்க. முத்தூட் ஃபினான்ஸு, வேறு என்ன, ஒவ்வொரு ஃபினான்ஸ் வந்து கம்பெனி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு வங்கியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம உள்ளூர் வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுக்குன்னே தனியாக வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அது மூலயமா என்ன ஆகுன்னா, மக்களுடைய சேவைகளை வந்து அது மூலயமா அந்த கடன் வழங்குது, அதன் மூலயமா மக்களுடைய தேவைகள் நிறைவேறுது. அவங்க தொழில் தொடங்கி அந்த கடனை வந்து கட்டுவதற்கும் ஏற்ற உகத்தில் இந்த பேங்க்கெல்லாம், இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கெல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதில் என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியை வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் ஆர்பிஐடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பேமெண்ட் பேங்க்னா என்ன அப்படின்னா, செலுத்துதல் வங்கி. இப்போது பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க் இருக்குது பேமெண்ட்டில்? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் பேமெண்ட் பேங்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசான் அண்டு ஃபோன்பே, இந்த மாதிரியெல்லாம் நிறுவனங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் லிமிடெட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ். இது வந்து பப்ளிக்கினுடைய சேவைகளை வந்து வழங்குவதற்காக இந்த பேமெண்ட் பேங்க் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த 10 விதமான வங்கியினுடைய சேவைகளும் அதனுடைய பயன்களும் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெளிவாக நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னாவே புரிய வரும். அடுத்தது எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.
இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க்கில், சாரி 5 மார்க்லேயும் 3 மார்க்லையும் கேட்பாங்க. அதாவது லோக்கல் ஏரியா பேங்க்னா என்னன்னு கேட்பாங்க. அடுத்து ஸ்பெஷலைஸ்டு பேங்க்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து தனித்தனியாக கேட்பாங்க. 2 மார்க்ஸ்லையும் சரி, 3 மார்க்லையும் சரி, 5 மார்க்லையும் சரி. ஸோ மெர்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு 3 பேங்க்கை பற்றி நீங்கள் எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.